அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறது, நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ கேட்கும் போது நம்மளுடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு நம் இந்த அழகிய வார்த்தையை கூறி துஆ கேட்போம். இவ்வாறு நாம் துஆ கேட்டால் அல்லாஹு தஆலா நம் கேட்கக்கூடிய நமது தேவைகளை, நம்மளுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு அழகிய வார்த்தையை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரமீஸ் வியூ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நஸாஇ என்ற நூல் தொகுப்பில் 10,028வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது அல்லாஹ்விடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள்: லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை, நீ தூயவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன், ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னித்துவிடு என்று அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா உடனே ஏற்றுக்கொண்டு அவர்களை மீன் வயிற்றிலிருந்து விடுதலை செய்தான். ஆகவே நாம் கேட்கக்கூடிய துஆக்களில் இந்த ஒரு அழகிய வார்த்தை நாம் கூறி துஆ கேட்டால் அல்லாஹு தஆலா நம்மளுடைய தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்கிறான். அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தையை நம்ம தஸ்பீஹா எத்தனை முறை ஓதணும், எத்தனை நாட்களுக்கு ஓதணும், இதை எப்படி ஓதுனா நம்மளுடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த தஸ்பீஹை நீங்கள் ஓதுனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நிச்சயம் அங்கீகரிப்பான். ஆகவே இந்த ஒரு அழகிய வார்த்தையை நம்மளுடைய ஒவ்வொரு துஆவிலும் நாம் சேர்த்து கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ கேட்போம். இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நன்மைகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் வழங்குவான். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.